நம்மள நிறைய பேருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லை கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ். ஆனால் இப்போவே நமக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம காலை சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த காலை சுற்றின பாம்பு வந்து கொத்தாமல் விடாது அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி ஒரு பாம்பு தான் இப்போ உங்களை சுற்றிட்டு இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னா பேக்லாக். இன்கேஸ் யாருக்காவது பேக்லாக்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள், இந்நேரம் ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா படித்து முடிச்சு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அதை செய்ய தவறி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய தப்பும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ். எப்பயுமே ஸ்கூல் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோஷில் சூப்பராக இன்டென்ஸாக படிக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் அப்படியே அது குறைஞ்சு அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்காக படிக்க உட்காரும்போது தான் நீ என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பேன்னா, இவ்வளோ நாள் நான் ஏன் படிக்கல, லாஸ்ட் மினிட்ல இப்போ எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் கிளாஸஸில் 11th 12th இருக்கிற பசங்களுக்கெல்லாம் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். 9th 10th சும்மா இல்லை, உங்களுக்கும் நிறைய போர்ஷன் இருக்குதா, சரியா? இப்போ இந்த பேக்லாக்ஸை குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி கவர் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பிளானோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம, சரியா, இந்த சேனலை எல்லாருமே இப்போ எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு எக்ஸாம் டைமில் நீ சூப்பராக மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான லைவ் செஷன்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டடி பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக நாங்கள் இதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம், சரியா? முதல்ல இந்த பேக்லாக்ஸ் எல்லாம் எதனால் நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் திரும்ப இதே தப்பை செய்யாமல் இருப்போம். முதல் விஷயம், நம்ம போஸ்ட்போன் பண்ணது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம படிக்கலாம்னு உட்காரும் போதும், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்தை எழுதி பார்க்கலாம்னு நினைக்கும் போதும், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அதை அப்புறம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். ரெண்டாவது, நம்ம யாருமே இங்கே ப்ராப்பராக முதல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறதே இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அந்த டைமுக்கு ரியாக்டிவாக படிக்கிறது. முதல்லையே நமக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு இங்கே ரெடியாக இருக்கிறவங்க கம்மி. பிரச்சனை வரும்போது ரியாக்ட் பண்ணிக்கலாம், அப்போ பார்த்துக்கலான்னு இருக்கிறவங்க தான் அதிகம். ஸோ ஒரு சரியான டைம் டேபிள் இல்லாதது ரொம்ப பிரச்சனை. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சாப்டர்ஸில் ஸ்டக்காக இருப்போம். அந்த ஸ்டக்கான சாப்டர்ஸில் ஏன் அப்படி ஆயிருக்கும்னு பார்த்தோன்னா, உனக்கு ஏதோ ஒன்று புரியாமல் இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். அதில் உனக்கு இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும், கடைசி வரைக்கும் ஹெல்ப் கிடைச்சே இருக்காது. அதில் முக்கியமானது பேசிக்ஸாக கூட இருக்கும், சரியா? இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு பேக்லாக்ஸ் வருது. ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதும் சரி, அதே மாதிரி டைம் டேபிள் இல்லாமல் படிக்கிறதும் சரி, ஒரு விஷயம் புரியல அப்படின்றதுக்காக அதை அப்படியே கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறதும் சரி, இது மூணுத்தையுமே இனிமேல் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் பிளானில் சொல்ல போகிறேன். மொத்தமாக 4 ஸ்டெப்ஸில். ஃபஸ்ட்டு பிளான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லிஸ்ட் அண்ட் சார்ட். முதல்ல உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன தெரியும் என்ன தெரியாது, ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். அடுத்த டைம் பிளாக். நம்ம ஒரு நாளில் என்னென்னைக்கு படிக்க போகிறோம், ஒரு வாரத்தில் எந்தெந்த நாளில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோன்றதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி படிக்கும்போது சும்மா உட்காந்து நானும் படிக்கிறேன் அப்படின்னு புக்கு திறந்து வச்சு உட்காந்துருக்கிறது இல்லாமல் அதை ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படிக்கணும். கடைசியாக படித்து முடிச்சது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் வேறு பண்ணணும். அப்படி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாருக்குமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், இந்த லிஸ்ட் அண்ட் சார்ட் அப்படின்றது இருக்குல்ல, என்ன ஒன்றுமே இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து உனக்கு ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் தெரியாது, கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் தெரியாது. சார் சோஷியல் சயின்ஸ் 10th பையன் சார் நான், எனக்கு 10th என்னெல்லாம் எந்தெந்த சாப்டர்லாம் தெரியாது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டு அதில் நீ என்ன பண்ணு, எதெல்லாம் ஈஸியோ அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஈஸின்னு போடு, எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ஹார்டுன்னு எடுத்து போடு. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பரில், ஹார்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர்லன்னு திரும்ப பிரித்து எழுது. அவ்வளோ நீ கஷ்டப்படக்கூட வேணாம், நீ ப்ராக்கெட்டில் எழுதாம் போதும். நீ எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் திரும்ப இன்னொரு பேப்பரில் எழுதாத, ப்ராக்கெட்டில் ஈஸி ஹார்ட் இதை மட்டும் போடு, தட் இஸ் இனஃப். ஆனால் எழுது, தயவு செஞ்சு எழுது, சரியா? அடுத்து, இப்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட நேரத்தை பிளாக் பண்ணணும். இந்த பெரிய பெரிய சிஇஓலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேரத்தெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு அசிஸ்டண்ட் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நமக்கு இருக்கிற நம்மளோட அசிஸ்டண்ட் நம்ம மனசாட்சி, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாள்லையும் காலையில் நான் என்ன செய்ய போகிறேன், ஓகே, மதியத்தில் என்ன செய்ய போகிறேன், ஈவினிங்கில் என்ன செய்ய போகிறேன், நைட்டில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அழகாக அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஷெடியூலாக போட்டு எழுதிக்கலாம், சரியா? ஒரே ஒரு நிமிஷம் அது தோண அப்படி தான் பண்ணும். நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் இனிமேல் வராது. ஸோ இப்போ ஒரு பேச்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமானதை படிக்கலாம்.
ஏன்னா மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன சார் புதுசாக செடியிலேருந்து பறித்த பூவா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அப்படின்னா, அப்படி இல்லைடா, ஆனால் தூங்கி எழுந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சரியா? ஸோ காலையில் எழுந்து நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸு சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் காலையில் படிக்கலாம். ஈவினிங்கில் எப்பயுமே ஈஸியானதை படி. ஏன்னா நம்மளே ஸ்கூலில் நொந்து நூடல்ஸ் ஆகி வீட்டுக்கு வரும்போது டயர்டாக கடுப்பாக வருவோம். சத்த நேரம் டிவி பார்த்தா தேவலாம், ஃபோன் பார்த்தா தேவலாம், அண்ணன் படம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். புரியுதா? அப்போது அந்த மாதிரி நேரத்தில் மைண்டு ஈஸியாக டைவெர்ட் ஆகுன்றதுனால கடுப்பாகிறத படிக்காமல் கொஞ்சம் ஈஸியானதையே வந்து படி. அப்புறம் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணு. நான்லாம் படித்தோம், காலையில் என்ன படித்தோம், சாயந்தரம் என்ன படித்தோம், அந்த மாதிரி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு செஞ்சீங்க அப்படின்னா குவார்ட்டர்லியில் நல்லா சிறப்பாக நல்லா பண்ணலாம். சரியா? அடுத்த விஷயத்துக்கு இப்போது வரும். ஓகே, வரமாட்டேங்குது. இப்போ தான் வருது. எஸ், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிக்கிறது. அது என்னங்க யாழியன் சார் ஸ்மார்ட்டாக படிக்கிறது? நான் ஸ்மார்ட்டாக இருந்தால் நானே படிச்சுக்க மாட்டேனா? அந்த ஸ்மார்ட் இல்லையா, படிக்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். சரியா? ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடு, ரீகாலு, ரிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். ரீடு, ரீகாலு, ரிவைஸு, ரிப்பீட்டுன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துரு, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் ஆட் பண்ணி வைக்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தை படிக்கணும், இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஒரு விஷயம் மைண்டில் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னா 1 மணி நேரம் கழித்து எழுதி பார்க்கணும், அப்புறம் 1 நாள் கழித்து எழுதி பார்க்கணும், 1 வாரம் கழித்து எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி படிக்கிறதா நம்ம வந்து ஆக்டிவ் ரீகால் டெக்னிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். நிறைய நோட்ஸ் எழுதணும். படிக்கிறதெல்லாம் நோட்ஸ்னால் அப்படியே செதுக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்மளே திருவள்ளுவரால் நினச்சிட்டு ஓலைச்சுவடியில் போய் செதுக்கிறது இல்லை. அந்த அளவுக்குலாம் நீ நோட்ஸ் எழுத வேணாம். டாக்டர் மாத்திரை மருந்து எப்படி எழுதுறாரு ஒரு சீட்டில், அந்த மாதிரி எழுதிப்பார் போதும். அப்பப்போ என்ன பண்ணு, உனக்கு மட்டும்தானே புரியும். அது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து படி. அந்த சம்மரி நோட்ஸ் எல்லாம் படிக்கிறேன்னா மனசில் வந்து நல்லா பதியும். பிரேக் எடு. ஒரு 20 நிமிஷம் படிக்கிறியா, சரி வேண்டாம், ஒரு 40 நிமிஷம் படிக்கிறியா, ஒரு 10 நிமிஷம் எழுந்து நல்ல ஜாகிங் போனோமா, எதையாவது வீட்டில் போய் வந்து அம்மா கிட்ட வம்பெழுத்தமா, எதையாவது வாங்கி சாப்பிட்டோமா, ஓகே, என்ஜாய் த டே. சரியா? அப்பப்போ படிக்கும்போது குட்டி குட்டி பிரேக்ஸ் எடு. பிரேக்கெல்லாம் என்னால் எடுக்க முடியாது யானேன்னு சார்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் படு, கண்ணை மூடி தூங்கி திரும்ப எழுந்துரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இரு எல்லாத்துலேயுமே. சரியா? எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் தான் பண்ணணும் தம்பிங்களா. அப்போ தான் போய் முதல்ல ஒரு கொஸ்டின் எடுத்து படிக்கூடாது. லாஸ்ட் 2 days இருக்குன்னா அது ரிவிஷன் ஒன்லி டைம் பீரியட். அந்த நேரத்தில் போய் என்னங்க சார் இது வரைக்கும் படிக்காத கொஸ்டின் சார், எல்லாத்தையும் எடுத்து வச்சு இனிமேல் தான் படிக்க போகிறேன், எல்லாத்தையும் முன்னாடியே படிச்சிரு, ரிவைஸ் மட்டும் பண்ணு. ஓகே, எந்த ஒரு புது டாபிக்ஸும் வேண்டாம். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இந்த திரும்ப நீ ரிவைஸ் பண்ணாதான் உன்னால் எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியும். அப்போ நடுவில் இம்புட்டு நாள் இருக்குல்ல, இந்த நாட்கள்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு கடைசி 2 நாள் ரிவிஷன் தான் வச்சுருக்கணும். இப்படி படித்தாதான் உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். குவார்ட்டர்லிக்குள்ளே உன்னோட பேக்லாக்ஸை என்ன செய்ய முடியும், கம்ப்ளீட்டும் பண்ண முடியும். சரியா? ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். வேறு அடிக்கடி மாற மாட்டேங்குது, ஏன் மாறல? போர்டு வேலை செய்யல. ஒரு தடங்கள், எவ்வளோ தடங்கள் அப்படி தான் வரும். சரியா? இப்போது இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து போனஸாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் வச்சுக்கோ. இல்லை அப்படின்னா வந்து உன்னோட எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் வந்து எப்படி சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன்லாம் வராமல் க்ளோஸ் பண்ணி வச்சிரு. சரியா? நோட்டிஃபிகேஷன் வராமல் வச்சுக்கேன், அதே வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படி. கூடனா என்ன கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உட்காந்து படிக்கிறது இல்லை. ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டெய் நாளைக்கு நம்ம வரும்போது இதெல்லாம் படிச்சிடலாம்டா, படிச்சுட்டு எழுதி பார்க்கலான்டான்ட்டு பேசிட்டு உட்காந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிங்க. அதுவுமே எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும், நல்லாயிருக்கும். நல்லா தூங்கு. சரியா? 3 மணி நேரம் தூங்கினா கூட பரவாயில்ல, 3 மணி நேரம் நல்லா தூங்கு. சரியா? யானியன்ஸ் 3 மணி நேரமா 6 மணி நேரம் யானியன்ஸ் சரிடா தூங்கு, யார் வேணான்னா. ஆனால் எவ்வளோ தூங்கினாலும் ஸ்லீப் வெல். சரியா? அது மட்டும் இல்லாமல் உன் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிகிட்டே இரு. இப்போ ஆரம்பத்தில் உனக்கு என்னெல்லாம் தெரியாதுன்றத ஒரு பேப்பரில் எழுத சொன்னோம்ல, அதில் எது ஈஸி எது ஹார்டு அப்படின்லாம் போட சொன்னால, முடிக்க அதில் ஒரு டிக்கு போட்டே வா. எனக்கு இது தெரியும் இது தெரியும் இது தெரியும் இது தெரியுன்றத ஒரு டிக்கு போட்டுட்டே வா. நீ நம்ப மாட்டேன், அந்த டிக்கு போடுறதே அதை உன் மனசில் இன்னும் நல்லா பதிய வைக்கும். சரியா? ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடணும். எப்போ படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோன்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஸ்மார்ட்டாக படிக்கணும். சும்மா புக் எடுத்து படிக்கிறது மட்டும் இல்லை, படித்தது திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு நாள் 1 மணி நேரத்தில் எழுதி
மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைபாவது பண்ணி வச்சுக்கோ சரியா? ஸோ தட் உனக்கு திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் படிக்கிறதுக்கே மோட்டிவ் இல்லாமல் இருக்கும்போது கூட உன் கண்ணெதிராக நான் வந்து உன்னை படிக்க வச்சிருவேன் சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் தேங்க்யூ.